வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பற்றினா தாறுமாறான சூப்பரான 4th வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு லைவில் வந்துட்டு இந்த நாமினேஷன் விஷயங்கள்லாம் வந்துட்டு முடிஞ்சுது. அதுக்குள்ளே மக்கள் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு வந்தேன். ஏன் அப்படின்னா பயங்கரமான ஷாக்கிங். நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குது. சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு மொத்தமாக 5 பேர் வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அது யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா கலையரசன், கமருதீன், அரோரா, பார்வதி, கானா, வினோத். ஸோ இந்த 5 பேர் தான் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருக்க வேண்டியது. பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற விஷயங்கள் எக்கச்சக்கமாக விளையாடிடுச்சு இந்த வாரம். திடீர்னு பார்த்தா சூப்பர் டிலக்ஸில் வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 பேருக்கு வாங்கலாம் அப்படின்னும் போது அதை வந்து டபால்னு சபரியும் எஃப்ஜியும் வாங்கினாங்க. அதே மாதிரி போன வாரம் வின் பண்ண அந்த ஜூஸ் டாஸ்க்கு வின் பண்ண பிரவீனுக்கு வந்துட்டு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சு. அதை வந்து கனி கொடுத்தாப்புல. அதேமாதிரி சுபிக்ஷா அவங்களுடைய இது யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க வியானாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் போக இன்னும் வந்து துஷார் வந்திருக்கலாம், கெமி வந்திருக்கலாம், விக்ரம் வந்திருக்கலாம். பட் இவங்களாம் யாரும் வராமல் 5 பேர் மட்டும் வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இது எப்படி இதில் வந்து என்ன கலையரசன் தானே போக போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ஷாக்கிங். சரி, இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கானா வினோத் இருக்கார். நினச்சி பார்த்துருப்பீங்களா? இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 5086 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35.34. ஸோ முதல் நாளே பார்த்தா 35% ஓட்டை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நேற்று வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சார். காரணம் இவரோட விஷயங்கள் நம்ம திவாகரை வந்துட்டு ஓவராக கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ரொம்ப புள்ளி பண்ணி ரொம்ப அவரை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி எல்லாம் படுத்தி பண்ணதுனால வந்து திட்டினாங்க. ஆனால் நைட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல விஜய் பார்வதி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதே மாதிரி யாரோட வம்பு தும்புக்கு போக போகிறது கிடையாது, இனிமேல் நான் வந்து யாரையும் வந்து கிண்டல் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னார். அதே மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கலை. ஆனால் அவருக்கு மைண்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் குத்தணும் அந்த பக்கமும் குத்தணும், அதாவது சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி விஜய் பார்வதியை வந்துட்டு அந்த பக்கம் கனி வந்து கலாய்க்கும் போது விஜய் பார்வதியை பர்சனல் திங்ஸ் எடுக்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் விஜய் பார்வதி மட்டும் அவங்க வந்து வேலை விடுறாங்கன்னு கேட்குறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமாம் விஜய் பார்வதி அந்த இடத்துல போய் துணியை வச்சு தப்புன்றாரு. ஸோ 2 பக்கமும் வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காரு. யாருக்கு சப்போர்ட் பண்ண தெரியாமல் அப்படியே, அதாவது நட்புக்கும் அவரோட கடமைக்கும் அந்த ஒரு நேர்மைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய போட்டி நடந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் கானவளத்து இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டாருன்னு தான் உண்மை. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2584 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.96. ஸோ பார்வதி, விஜய் பார்வதி இன்னங்க ஓட்டே வரல. ஆனால் எங்கே பார்த்தாலும் பார்வதி பார்வதி பார்வதின்றாங்க. ஆனால் இங்கே ஓட்டே வரல பாருங்களேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்வதி சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா ப்ரொமோவில் ஃபுல்லாக அவங்க வந்துட்டு வராங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்கள நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இன்னுமே இரிட்டேட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இல்லைன்னா இந்த பிக் பாஸ் 9 வந்து ரொம்ப போர் ஆகிடும். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு கனி வேணும்ட்டுமே அவங்கள ட்ரிகர் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் பார்வதி திரும்ப வந்து ட்ரிகர் பண்ணி கனியை வந்து ராஜா மத்தான் நாங்கள் பாருங்க முடிஞ்சு போச்சு. அதோட வாயமுனவங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சண்டைக்கு வரவே இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அத்தனை பேர் இருக்கும்போது விஜய் பார்வதி மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப தவறு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அதேமாதிரி பார்வதியும் வந்துட்டு எந்த வேலை சொன்னாலும் இது என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை, இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பண்ணலாம். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2560 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.79. மேலே இருக்கிற பார்வதிக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 24 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஏன்ப்பா விஜய் பார்வதி பண்ண அளவுக்கு அரோரா பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் மேலேன்றாங்க நிறைய பேர். என்னையா சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் பார்த்தவங்க, அது எஸ்பெஷலி நைட்டு எத்தனை இது நாங்கள் பார்த்துருப்போம், எங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்றாங்க. ஓஹோ, அப்படி நீங்கள் வரீங்க அப்படின்னமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அரோரா தான் இந்த வாரம் போவாங்கன்னு பார்த்தா நல்லா சேஃப்டியாக வந்து 3வது பிளேஸில் வந்து உட்காந்துட்டு ஜம்மு நம்மளை பார்க்குறாங்க. முடிஞ்சால் தொட்டு பார் அப்படின்ட்டு. அதுலேயும் இதில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஏற்கனவே திவாகர் மேலே நிறைய இந்த கேர்ள்ஸ் சேஃப்டி அப்படின்ற விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் வேறு வந்து அவரை உட்கார வச்சு அவர் கண்ணை வந்து எஃப்ஜே மூடிட்டார். இவங்க பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு எஃப்ஜே முத்தம் கொடுத்துட்டார். இதில் வேறு வந்து அந்த லிப்ஸ்டிக் வேறு வந்துட்டு ஒட்டி விட்டாங்க. அவர் ஒரே ஷாக்கு. அரோரா தான் முத்தம் கொடுத்துச்சு நினச்சிட்டு இருக்காரு. இதில் முத்தம் கொடுத்துச்சு நினச்சிட்டு அவர் ஏதாவது அடுத்தது ஆக்ஷனில் இறங்கினா யாருக்கு நஷ்டம்? கொஞ்சம் கூட அந்த திங்கிங் பவர்ன்ற விஷயமே கிடையாது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வெளியில் மக்கள் வைக்கிறாங்க, கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இல்லை அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் இந்த மாதிரி இவரை வந்து ஏதாவது தூண்டி விட்டுட்டு இருந்தால் அப்புறம் என்ன தான் பண்ண முடியும்? சொல்கிறதுக்குல. சரி, 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காப்புல.
இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 2395 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.64. ஸோ கமருதீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக பண்ணார். நேற்றே நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணேன். கமருதீன் அவர் வந்துட்டு அரகண்டாக பேசினார், பேட் வேர்ட்ஸ் பேசினார், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நேற்று வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி கனியை பற்றி கரெக்டாக தான் சொன்னார், நம்மளுக்கு புரிஞ்சுது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே எனக்கு புரியலன்னு சொல்லி அவரை கலாய்ச்சது. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு துஷாரை பற்றி சொல்லும்போது சிரிச்சப்போ கலாய்க்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அதே இதை வந்துட்டு சபரி ஒரு வாட்டி சிரித்தார், அரோரா ஒரு வாட்டி சிரித்தாங்க, சுபிக்ஷா ஒரு வாட்டி சிரித்தாங்க. அப்போல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன் இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. அதேமாதிரி கமருதீன் மட்டும்தான் விஜய் சேதுபதியோட டார்கெட் நம்பரே போயிட்டுருக்காப்புல. இன்றைக்கி காலையில் ஆனால் பிரவீன் வந்துட்டு சூப்பராக வந்து கொஸ்டின் பண்ணார். ஏன்னா அடுத்தவங்களோட பர்சனல் திங்ஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்களே. ஏன்னா அவர் காலையில் சொன்னார் துணி துவைச்சி தர தேவையில்லை. ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க அவங்கள துணி துவைச்சி தர சொல்லுங்கள் அப்படின்னு. ஏம்மா இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாலான்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் துணி துவைச்சி தர தேவையில்லை, மடித்து வைக்கலாம்னாரு. ஆனால் இவங்க வந்து பர்சனல் துணியை நான் தொடமாட்டேன்றாங்க. அப்போது கமருதீன் அழகாக கேட்குறாரு, அது பர்சனல் திங்ஸ் தானுங்க, அதை எப்படிங்க தொட முடியும் அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டு அதுக்கு பதில் இல்லாமல் அந்த கனிக்கு சொம்பு தூக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து மனிப்புலேட் பண்ணுற, நீ வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறனால இந்த மாதிரிலாம் பேசுகிறியா, ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அங்கே வந்து ஒரு அதாவது கமருதீன் அப்படியே மட்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அவருக்கு செமகண்டாயிடுச்சு. சும்மாவே வந்துட்டு சூறாவளி மாதிரி பேசுவார். இப்போ சூடாக ஆகிட்டார். நீ எப்படி என்ன சொல்லுவேன், இல்லை நீ யார், நீ எப்படி என்ன சொல்லுவேன், இதுதான் அவருக்கு வாயிலிருந்து வர்றது. இதை சொல்லி அவரை டென்ஷன் பண்ணிவிட்டு இப்படியே பெரிய சண்டையாகவும் பார்த்தா. ஆனால் பிரவீன் கேடி யாரை எப்படி டேக்கிள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டேக்கிள் பண்ணி அதை சால்வ் பண்ணி விட்டாப்புல. பட் இருந்தாலும் கமருதை வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க. இவர் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இவருக்கு ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களே வந்து இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு வந்து வேலை பண்ணி விட்டுருக்காப்புல. பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலையரசன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1766 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.27. ஸோ கலையரசன் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பாவமான பரிதாபமான நிலைமை தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேரை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இன்றைக்கி நான் பார்த்தேன். கலையரசனை நல்லா ஸ்கெட்ச் போட்டார் பிக் பாஸ். இவர் எப்படி நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும் அப்போ தான் இவர் அனுப்ப முடியும் அப்படின்ட்டு. அது 2 வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கையில் வந்து அதாவது கை கட்டினது வாய் கட்டலையேன்ற மாதிரி இவரை வந்துட்டு முதல் பிரவீன் வந்து தேர்ந்தெடுத்துட்டார். இவன் தான் சூப்பர் லீடர்ஸ்க்கு போகிறான், இவனுக்கு தான் என்னோடய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு. பிக் பாஸ் உடனே என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கன்னு ஒன்று பயன்ட்டார். ஆஹா பிக் பாஸ் வேறு எதுவும் எதிர்பார்க்குறாரு போல சொல்லிட்டு கனி தான் நான் கொடுக்க போகிறேன் நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ள தகுதியான ஆள், அவங்க சூப்பராக போனாங்கன்னு சொன்னான்னு விட்டார். ஆஹா சரி அடுத்ததாவது கிடைக்கும் அப்படி பார்த்தா சூப்பர் டீலக்ஸுக்கு செலக்ட் பண்ணாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனார். அங்கே போனோன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். சரிப்பா கலையரசன் கொடுத்துட்றான்னு. பிக் பாஸ் ஏங்க எவ்வளோ சூப்பரான ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை இப்படி அசால்ட்டாக வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கலையரசன்களை கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஓ அப்படியா பிக் பாஸ்க்கு பிடிக்கல போல இருக்குது, ஆளை மாத்திரான்னு சொல்லிட்டு சபரிக்கு எஃப்ஜே கொடுத்தாங்க. சைலண்ட் ஆகிட்டார். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் முடிவு பண்ணிட்டார். அதுவும் மாதிரியே அவர் நினச்ச மாதிரியே கலையரசன் 3 ஓட்டை வாங்கி உள்ளே வந்துட்டாப்புல. ஸோ இந்த வாரம் வந்து ஹூ கலையரசனுக்கு தான்ன்ற மாதிரி இருக்குது. சரி இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,391 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து கலையரசன் தான் போக போகிறார். பட் போகிற போக்க பார்த்தா கலையரசனுக்கும் கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஆனால் போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கமருதீன் எப்படி 4வது பிளேஸ் வந்தார்ன்றது தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.